நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 209வது வீடியோ. இது தசமகா வித்யாவில் கடைசி வித்யா 10வது வித்யா அவளை பற்றி பார்க்க போகிறோம். 10வது வித்யான்னா கமலாத்மிகான்னு சொல்லிருக்கு. கமலாத்மிகான்னு வேறு யாரும் இல்லை, மகாலட்சுமி பேர் தான் கமலாத்மிகான்னு சொல்லப்படுறது. இந்த கமலாத்மிகா ஸ்வரூபத்தை சொல்லணுன்னா எப்படி காமிக்கிறான்னு இங்கே பாருங்கள். அதாவது யானை 2 பக்கத்தில் யானை அது அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த குடத்தை வச்சுட்டு அம்பாள் 4 திருக்கரங்களோட தாமரை புஷ்பத்தில் உட்காந்துட்டுருக்கா. மேல் 2 கையில் தாமரையும் முன் 2 கையிலையும் வராபயத்தோடு இருக்கா. இது கமலாத்மிகாவை சொல்லுமா. சில இடத்துல 4 யானைகள் சொல்லியிருக்கு. 4 யானைகள் அவளுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரியும் மிச்சம் ஆசிட்டிஸு மேல் 2 கையிலேயே தாமரை புஷ்பமும் கீழ் 2 கைகளில் வராபியம் வச்சுட்ருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது கமலாத்மிகா சொல்லுமா. அது ஸோ இன்னொரு இது பாருங்க, இது இன்னொரு ஸ்வரூபமாக சொல்ல கமலாத்மிகா. அது மகாலட்சுமி இல்லைன்னா கஷ்டம் நமக்கு. எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும்னா, லக்ஷ்மி கடாட்சம் எப்போ ஆற்றுல இருக்குன்னா வீடு அந்த மாதிரி இருக்கணும். அதான் முக்கியமான தினங்களில் வெள்ளிக்கிழமைகளோட சொல்லுவாங்க. நல்லி சில்க் ஹவுஸ் போனால் பாண்டி பஜாரில் அந்த இது பனங்கள் பாக்கெட்டாக இருக்கு இல்லையா, பழைய காலத்து பில்டிங் தான் அது. பட் பங்களா மாதிரி இருக்கும். வாசலில் நித்தியப்படியே மாவிளை தோரணம் கட்டியிருப்பாங்க. மிச்சம் எவ்வளோ கடையில் மிச்சம் எல்லாம் மெட்ராஸில் இல்லாத மாதிரி அவள் சில முறைகள் எல்லாம் கையாடுற. மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம்னா மாவலை இருக்கணும். மாவலை இருந்தாலே துஷ்ட சக்தி போயிடும். ஸோ இந்த சொஸ்திக்கு பலம், மாவிலை, பூர்ண கும்பம் இதெல்லாம் சொல்லியிருக்கு. வெண்சாமரம் இதெல்லாம் மகாலட்சுமி அவள் வரத்துக்கூடிய அறிகுறிகள் சொல்லியிருக்கு. ஸோ அதே மாதிரி வேதங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, சில தெய்வங்கள் வேண்டும்போது உன்னை சரணடைந்தேன், டோட்டல் சரண்டர் அவளுக்கு பண்ணி ஆகணும்ருக்கு. அது மாதிரி சொல்லும்போது பாருங்க, வேதங்கள் சில தெய்வங்களுக்கு சரணாகதி செய்வது வேண்டும் தெளிவாக குறிப்பிடுகிறது. துர்காம் தேவி சரணம் பிரபத்தே, துர்க்கைக்கு சரணம் பண்ணி ஆனோம். அதே மாதிரி மகாலட்சுமிக்கு சொல்லும்போது தாம் பத்மினியும் சரணம் பிரபத்தியே என்று ஸ்ரீசுக்தத்தில் வந்துடுறது. இவாளுக்கெல்லாம் சரணம் அடைஞ்சாதான் அவள் அனுக்கிரகம் பண்ணுவாள். அவள்கிட்ட நம்மளை அப்படியே அர்ப்பணிக்கணும். அவளுக்கு வீட்டில் சத்தம் போட்டு பேசக்கூடாது. பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர்லாம் பார்க்கலாம். அவள் வீட்டில் அது கச்சா பிச்சாலாம் பேசவே மாட்டாள். அமைதியாக இருப்பாள். அமைதி காக்கணும். கிரகத்துலலாம் தேவையில்லாமல் சண்டை ஒரே சட்டம் சந்திர அங்கே லக்ஷ்மியே வாசம் பண்ண மாட்டான்னு இருக்கு. அதே மாதிரி தலைவிரி கோலமாக தலையை விரிச்சு போட்டுருக்கூடாதுன்னு இருக்கு. இப்போ மாடர்ன் இதில் அப்படியே போட்டிருக்கா பெண்கள்லாம். சில பேர் அழகாகவும் இருக்குது சில நேரத்தில். பட் எந்தெந்த இடத்துல பண்ணிக்கலான்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தொங்க போட்டுட்டால இறந்தவர் வீட்டில் தான் பண்ணுவான்னு இருக்கிற மாதிரிலாம் தலையை வச்சு போட்டுக்கிறது. இப்போ சாதாரணமாக இருக்காது. தலை சீவி பின்னல் பின்னிக்கணும்னு இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் முடிச்சு ஓரளவுக்காக இந்த குதிரவால் கொண்டான்னு அந்த மாதிரியே போட்டால் பரவாயில்ல. தலையை விரித்து போடுறது நல்லது இல்லை. லக்ஷ்மி வரமாட்டான் இருக்குது அந்த கிரகத்துக்கு. அதே மாதிரி வாசப்படியில் உட்காந்து படியில் வாச பக்கமாக கொல்ல பக்கமாக உட்காந்துட்டு தலையை வரக்கூடாது. இதெல்லாம் லக்ஷ்மி நம்மளை விட்டு போகிறதுக்கு இதாகிடும், காரணமாயிடும். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேணும்னு சொல்லிருக்கு. அடுத்ததாக மகாலட்சுமி சந்திரன் போன்று பிரகாசிப்பவள், அதிகமாய் பிரகாசிப்பவள், நற்புகழை உடையவள், தேவர்களால் சேவிக்கப்படுவர்கள், 14 உலகங்களை பெருந்தன்மையிடம் கேட்டதெல்லாம் கொடுப்பவள், 2 கரங்களையும் தாமரை மலர் தரித்தவள், ஈ என்ற அக்ஷரத்தை பீஜமாக கொண்டவள், இதே காமகலா என்பவர். இவ்வாறாக எல்லாரும் அடைய துகந்த ஸ்ரீ ரூபிணியார். அதாவது ஸ்ரீம் பீஜம் தான் எங்களுது. ஆக்சுவலாக ஸ்ரீம் பீஜம் மகாலட்சுமி. இது ஸ்ரீசுக்தத்தை என்ன சொல்லிக்கிறேன், மகாலட்சுமி ஸ்வர்ண நிறத்தினள், தங்கம் வெள்ளியினான ஆபரணங்கள் அணிந்தவள், சந்திரனை போன்ற மக்களை மகிழ்ப்பவள், பொன்னே உருவானவள். இவள் எந்த வீட்டில் வாசம் செய்கிறாளோ அங்கு பொன், பசுக்கள், குதிரைகள், நண்பர்கள், புத்திரர்கள், வேலையாட்கள் நிறைந்திருப்பர். ரத்தகஜ திறக்க பதாதி என்றால்
குறிப்பிடப்படும் ராஜ்ய சம்பத்தை இவள் அளிப்பாள். இவள் முறுவல் பூத்த முகத்தினள். இவள் கோட்டை பொன்னால் ஆன கோட்டை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படுறது. இவரோட வாசஸ்தலம்னா வைகுண்டம் தான் இவரோட வாசஸ்தலம்னு சொல்லியிருக்கு. அதனால தான் பிருகு மகரிஷி இந்த யார் உத்தமரன்னு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு 9 பிரம்மலோகத்துக்கு போகிறார். சரஸ்வதியோட பிரம்மா பேசிட்டு இருக்கா. பிருகு வந்து கவனிக்கலை. கோவப்பட்டு இதுக்கு கைலாசத்துக்கு போகிறார். அங்கே போனால் சிவன் பார்வதியை பேசிட்டு இருக்கார். இவரை வந்து பிருகு கவனிக்கவே இல்லை. சரி, அப்போ அப்படியே வைகுண்டத்துக்கு கோபத்தோடு வர்றார். வந்து நேராக அப்புறம் எட்டி வச்சிடுறார் யாரை மகாவிஷ்ணுவை. ஆனால் என்ன செய்கிறார் மகாவிஷ்ணு மாரில் எட்டி வச்சனால லக்ஷ்மி கோச்சின்னு போயிடுறா. இது மாதிரி சும்மா கல்யாணம் சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து பக்ஷஸ்தலத்தில் இருக்கா. மகாவிஷ்ணுவோட மார்பு பகுதியில் இருக்கா. அந்த இடத்துல கால வச்சிடும். அப்போ சொல்கிறார், இல்லைம்மா நான் தப்பு பண்ணல, தப்பு தான் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்கள் ஆத்துக்காரர் தான் வந்து உத்தமமான புருஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்தேன் நானுன்றார். அப்போ வந்து லக்ஷ்மி சமாதானம் அடையலை. 1000 வருஷம் காலம் தபஸ் பண்ணுறார் யார் பிருகு. அந்த மாதிரி பண்ணி அப்போ சொல்கிறார், இதுக்கு பார்கவ கோத்திரம் தான் பேர். நீ வந்து மகாலட்சுமி பொண்ணாக பிறக்கணும்னு சொல்லி பார்கவின்ற பொண்ணாக பிறக்கிறா. இவர் பார்கவரோட பொண்ணாக பார்கவி பிறக்கிறா. பிருகு மகரிஷியால் தான் பார்கவர். ஸோ பொன் மூலமாக அந்த கோத்திரம் தான் ஸ்ரீவத்ச கோத்திரம். அது வந்து ஸ்ரீவத்ச கோத்திரம் பின்னாடி மாறுறது அந்த கோத்திரத்துலேயே. ஸோ இங்கே வந்து எங்கே இருக்காருன்னா வைகுண்டம் எங்கே இருக்குன்னா பரமபதம் விரஜா நதிக்கும் பரமாகாசத்துக்கும் இடையில் விளங்குகிறது. ரத்தனம் பொன் முதலியான சித்திரங்கள் சேர்ந்ததும் பல பிராகாரங்களும் ரத்தனமயமான பல மாடிகளும் கொண்ட பவனங்கள் இங்கே நிறைந்திருக்கும். ரத்தன கோபுரங்களை கொண்ட நகரத்துக்கு 4 வாயில்கள். அதன் கிழக்கு வாயில் படி சண்டன் பிரசண்டன், தெற்கில் பத்ரன் சுபத்ரன், மேற்கில் ஜெயன் விஜயன், வடக்கில் தாத்தா விதாத்தா என்பவர் காவல் புரிகின்றனர். இந்த பட்டணத்தில் 8 திக்குகளிலும் குமுதன், குமுதாட்சன், புண்டரீகன், வாமனன், சங்குகர்ணன், சர்வநேத்திரன், சிமுகன், சுப்ரதிஷ்டன் என்பவர்கள் காவல் காத்து வருகின்றனர். இந்த பல வகையான பவனங்கள் அக்னி போல் ஜொலிக்கும். இங்கே நித்திய யவனமுடைய ஆண்களும் பெண்களும். இந்த இடத்துல தான் அம்பாள் வசிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் மகாலட்சுமி. அந்த அந்த மாளிகை நடுவில் ஒரு சிம்மாசனம். அது வேதமயம், தர்மம், ஞானம், ஐஸ்வர்யம், வைராக்கியம் என்ற பெயர் கொண்டு ருக் யஜுஸ் சாமம் அதரவணம் என்ற வேதங்களாய் கால்களாய் விளங்குகின்றன. சக்தி ஆதார சக்தி, சித்தக்தி, சதாசிவ என்ற சக்திகள் மேற்கூறிய தர்மாய தேவர்களின் சக்தியாவர். அதன் நடுவில் சந்திரன், சூரியன், அக்னி வசிக்கின்றனர். கூர்மர், நாகராஜன், வேதமையான கருடன், சத்தங்கள் நிறைந்த அனைத்து மந்திரங்கள் இவை பீடமாயிருக்கின்றன. இதை யோக பீடம் என்பர். இதன் நடுவில் உதிக்கும் சூரியன் போன்ற பிரகாசமுடைய அஷ்டதள பத்மம். அதன் கர்ணிகையின் நடுவில் காயத்ரியும் ஈஸ்வரியின் தேவேசனம் அமர்ந்து அருள் பெறுகின்றனர். விஷ்ணு ஸ்வரூபம். இங்கே பகவான் ஸ்ரீமன் நாராயணர் இந்தியவர புஷ்பம் போன்ற திருமேனி கொண்டிருப்பவர். அது நீல கலரில் இருக்கும். அது கோடி சூரியர்களின் ஒளி, அழகிய அவயங்கள், மலர்ந்த தாமரை போன்ற நயனங்கள், கொடி போன்ற அழகிய புருவங்கள், முத்து போன்ற பற்கள், பவளம் போன்ற உதடுகள், பூர்ணச்சந்திரம் போன்ற புன்சிரிப்பு தவிழும் முகார விந்தம், உதயசூரியன் போன்ற குண்டலங்கள் மின்னும் காதுகள், அழகிய நீள் நிறைய அழகங்கள், மந்தாரம், பாரிஜாதம் கூடிய கேசபாசம், பானு போல் பிரகாசிக்கும் கௌசுப ரத்தனம், ஹாரங்கள், சொர்ண மேலைகள் அணிந்த கழுத்து, இந்த மாதிரிலாம் இருந்து அழகான திருவிழிகளை கொண்ட பிரம்மனை உலகக்கெட்டு நாபி கமலம், பளபளப்பான பீதாம்பரம், சந்திரன் போன்ற நகங்கள், அவர் கோடி கோடி காமன் போன்ற அழகின் கடலாய் திகழ்வார் மகாவிஷ்ணு. அவரோட வட்சஸ்தலத்திலே வாசம் பண்ணுறான்னு வருது. ஸோ இவருடைய நாமாக்கள், புண்ணிய நாமாக்கள் என்னென்னா லக்ஷ்மி, ஸ்ரீ, கமலா, வித்யா, மாதா, விஷ்ணுப்பிரியா, சதி, பத்மாலயா, பத்மஹஸ்தா, பத்மாட்சி, லோகசுந்தரி, பூதனாம் ஸ்ரீ, நித்யா, பூதானாம் ஈஸ்வரி, நித்யா, சத்யா, சர்வகதா, சுபா, விஷ்ணு பத்னி, மகாதேவி, க்ஷீரதோதனய,
रमा अनंत लोकमाता भू नीला सर्वसुखप्रदा रुक्मणी सीता शर्वा वेदवती शुभा सती सरस्वती गौरी शांति स्वागा स्वता रति नारायणी मरोरोह விஷ்ணு நித்யான பாயினி அப்படின்ற ஒரு பல விதமான பெயர்கள், அது முக்கியமான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏழு ஆபரணங்கள் கொண்டது இவருடைய லோகம். முதல் ஆபரணத்தில் கிழக்கில் வாசுதேவர் மந்திரம், அக்னி திக்கில் ஸ்ரீ மகாலட்சுமி லோகம், தெற்கில் சங்கர்ஷ்ணர் ஆலயம், நைருத்தியில் சாரஸ்வதருடைய பவனம், மேற்கில் பிரத்யும்னருடைய பவனம், வாயு திக்கில் ரதி லோகம், வடக்கில் அனிருத்த லோகம், ஈசான திக்கில் சாந்தி லோகம். இரண்டாவது ஆவரணத்தில் கேசவர் முதலான பகவானி 24 மூர்த்திகளின் லோகங்கள். மூன்றாவது ஆவரணத்தில் மத்சகூர்ம வராக அவளுடைய வாசம் செய்யும் லோகம். நான்காம் ஆவரணத்தில் சத்தியர், அச்சுதர், அனந்தன், துர்கை, விஸ்வசேனர், கஜானனர், சங்கநிதி, பத்மநிதி முதலியவர்கள் இருப்பர். ஐந்தாம் ஆவரணத்தில் 4 வேதங்கள், சாவித்திரி, கருடன், தர்மம், மகம் ஆகிய 8 பேர் இருப்பர். ஆறாம் ஆவரணத்தில் சங்கம், சக்கரம், கதை, பத்மம், கட்கம் அதெல்லாம் உலக்கை அதெல்லாம் இடம் பெற்றிருக்கிற இடமா இருக்கும். அது ஏழாவது ஆவரணத்தில் இந்திரன் முதல் 8 அஷ்டதிக் பாலர்கள், சூரியன், சந்திரன், அக்னி இவை இங்கே பிரகாசம் அளிக்க வேண்டியதில்லை, சுய பிரகாசம். இந்த இடம் விஷ்ணு பக்தி உடைய செல்ல தகுதியான இடமாகும். இந்த மாதிரி சொல்லியிருக்கு. இந்த வைஷ்ணவ லோகத்திற்கு சத்தியம் என்று பெயர். மாத்தியான கோடி சூரிய பிரகாசம் உள்ளது. ஷாமகானம் ஒலிக்கும். இங்கு ஸ்வர்ணமயமான கல்பத்தற்களும் ஸ்வர்ணரத்னமயமான தாமரை மலர்களும் மண்டி கிடக்கும். இங்கு 16 வயதிற்கும் குறைந்த யவன ஸ்திரீ புருஷர்கள் இருப்பர். புருஷர் அனைத்திலும் சக்கர கதா பத்மதாரிகளாக விளங்குவார். நாராயணன் எப்படி கையில் வச்சுருக்காரோ அதெல்லாம் வச்சுருப்பார். தேவர்களுக்கு தரிசனம் அளிக்க பகவான் பார்க்கடலில் வாசம் செய்கிறார். இங்கு 1000 படமுடைய அனந்த சயனத்தில் பகவான் வீற்றிருப்பார். சங்கம், சக்கரம், கதை, சார்கம், நந்தகம் தாங்கிய கரத்தினரால் தீவசம், கௌசுமம் மின்னும் மார்பினராய் பிரகாசிப்பார். அவருடைய இதில் இங்கே லட்சுமி கடாட்சத்தால் தேவர்களை நோக்குவார். அவர்கள் பெரும்பாக்கியம் பெறுவர். இங்கு பகவான் தேவர்களுக்கு அபயம் அளித்து ராட்சசர்களை வதம் செய்து கொண்டிருப்பார். இந்த மாதிரி ஒரு இந்தியாவில் முக்கியமாக கோலாப்பூரில் லட்சுமி வாசம் பண்ணுறான்னு இருக்கு. கோலாப்பூர் மகாலட்சுமி. இப்போ சமீப காலமாக வேலூரில் நாராயணி பீடம் இந்த நாராயணி சித்தர் அமைச்சிருக்கார். அது அப்படியே ஸ்வர்ணமயமாகவே பண்ணியிருக்கார். ரொம்ப பெரும்பாடுபட்டு தபஸ் பண்ணி அவருக்கு அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டிலேருந்து டன் கணக்கில் கோல்டு கொடுத்துருக்கா அந்த பீடம் அமையறதுக்கு. நான் ஸ்ரீபுரம்னா அவர் லலிதா தான் இருப்பான்னு வச்சேன். ஆக்சுவலாக அவர் ஸ்ரீபுரம் பேர் வச்சு இந்த லக்ஷ்மியை வச்சு சொல்லியிருக்கார். அந்த லக்ஷ்மியினுடைய அஷ்டகோணங்கள் உண்டான மாதிரியே அந்த இது அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஆலயம். இதெல்லாம் சொல்லி இந்த மகாலட்சுமி எங்கே வாசம் பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது அவள் பார்க்கடல் மத்தியில் இதில் இவர் அனந்த சயனத்தில் படுத்துட்டு இருக்கார் இல்லையா, அவருடைய திருமார்பை சேர்த்து காலடியில் உட்காந்துட்டுப்போ சில பெரியவாள் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய வட்சஸ்தலத்தில் இருக்க அம்பாள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ திருப்பதியில் கூட அங்கே பெருமாள் மட்டும்தான், கீழே தான் திருச்சானூர் இருக்குது. மேலே இருக்கிறது இந்த 2 ஸ்ரீதேவி பூதியவை 2 பேரும் 2 மார்பில் இருக்கா மாதிரி அவளுக்கு அந்த மாதிரி ஆபரணம் அணிவிக்கிறார். இந்த விஷ்ணு அந்த மகாலட்சுமி விஷ்ணு சக்தியாக போற்றப்படுகிறாள். இந்த லட்சுமியின் திருவிரல் கிடைத்தால்தான் விஷ்ணுவின் திருவிரல் நமக்கு கிடைக்கும். அதனால தான் தாயார் சேவிக்கணும்னுவா. வைஷ்ணவாள்லாம் தாயார் அனுகிரகம் தான் தாயார் சொல்லுவலாம் யார்கிட்ட, விஷ்ணுக்கிட்ட இவளை சேர்த்துக்கோ இவருக்கு பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாராம். ஸோ இவன் ரெக்கமெண்டேஷன் தான் கிடைக்கும். உதாரணமாக சமீப காலத்துலேயே சொல்கிறான், இந்த கலிகாலத்துலேயே ஒருத்தர் ராத்துக்கு போனோன்னா அவன் ஹஸ்பண்ட் ஹாலில் உட்காந்துட்டு யாராவது மிஸ்டர்ஸை கவனிக்கிறதுக்கு மனைவியை எதிர்பார்த்து காப்பி கொடுன்னு சொன்னது அவங்க பண்ணி கொடுத்தாலும் இங்கே உங்களுக்கு வரும். அங்கே
ஸோ அன்லஸ் அதர்வைஸ் ஷீ கோஆப்ரேட்ஸ், இந்த சாதகனுக்கு ஒன்றும் நடக்காது. பெருமாள் பக்தராக மட்டும்தான். அதனால தான் தாயாரை முதல்ல செய்தின்னு சொல்லுவாள் இவங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். நல்ல சம்பிரதாயம் அது. சிலதெல்லாம் அவள் வார்த்தைகளே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நம்ம பாயசம்னு சொல்கிறோம், திருக்கண்ணமது அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த அடைமொழியோடு சேர்ந்து அதே மாதிரி ஒவ்வொரு சாமிக்கு பண்ணுற பூஜா காரியங்கள்லாம் கூட அந்த டிக்ஷனரியே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, இது கேட்குறதுக்கு வார்த்தைகளை. ஸோ லக்ஷ்மி அந்த மாதிரி இதான் லைக் பண்ணுறா. இந்த சாந்தானந்த சுவாமிகள் போட்ட புஸ்தகத்துலேயும் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மகாலட்சுமி 4 யானைகளை அவளுக்கு தன்னுடைய கலசத்தினால அந்த கங்கை தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்ணுறது. அவள் மேல் 2 கைகள் தாமரைப்பூவும் முன் 2 கையில் அபயம் அபயத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கா. லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் நம்மளால் நல்லா இருக்க முடியாது. பல பேர் கோடீஸ்வரத்தில் பாருங்கள், போய் அந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணணும். அவள்லாம் அழகாக கோலம் போட்டு வீடை வாசலை பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டு ஒரு லட்சுமி கடாட்சம் வீட்டில். அதனால தான் சொல்கிறேன், இப்போ இந்த பச்சைக்கற்பூரம்லாம் நிறைய சேர்க்கணும் வீட்டில். பச்சைக்கற்பூரத்தை இது பண்ணி பொடி பண்ணி அது மேலே ஒரு கீழே விளக்காட்டம் வச்சு அதில் புகை வர மாதிரி பண்ணுற தீர்த்தத்துலேயே பச்சைக்கற்பூரத்தை சேர்க்கணும். எங்காவது அபிஷேகம்லாம் சுவாமிக்கெல்லாம் பண்ணுவேன். கடைசி அபிஷேகம் பச்சைக்கற்பூரம் தான், ஏலக்காய் கூட போடுறதில்லை. பச்சைக்கற்பூரத்தை நல்லா இடித்து ஒரு 100 கிராம்ன்றது 140 ரூபா தான் மாறுது. ஸோ அதுலேருந்து ஒரு 2 பில்லை எடுத்து போட்டு நல்லா நெசுக்கி அந்த தண்ணியில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது மனுஷாளுக்கே நமக்கு இப்படி தெரிகிறது. இறைவன் அது கல்மேனியாக இருக்காரோ, பஞ்சலோகத்தில் இருக்காரோ, செப்பில் இருக்காரோ, பித்தளை இருக்காரோ, நம்ம அதுக்கு சுவாமி இருக்கான்னு சொன்னான்னா அதுக்கேற்ற மாதிரி கொண்டாடணும். அதை லக்ஷ்மி வாசஸ்தலம் இருக்குன்னா இந்த இந்த இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். காத்தால எழுந்துக்கணும், எர்லி மார்னிங் எழுந்துட்டு குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கணும். இந்த நீட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவளுக்கு சுத்தம் இல்லைன்னா அங்கே அலட்சுமி பூந்துருவோம். ஸோ இதெல்லாம் சொல்லி இந்த 10வது வித்யாவான கமலாத்மிகான்ற வித்யா மகாலட்சுமியை போற்றுதற்குரியது. இந்த ஸ்ரீசுக்த பாராயணம் பண்ணலாம் சொல்லியிருக்கா. இல்லை நமஸ்தேசி மகாமாயே ஸ்ரீ பீட்டேஸ்வர பூஜிதே மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்ல வெள்ளிக்கிழமையில் இவள் இந்த அஷ்டகோணம் இந்த மாதிரி 2 கோடு போட்டு இப்படி குறுக்க 2 கோடு போட்டு இந்த கிராஸ் சேர்த்தாங்கன்னா கோலம் வந்துடும். அது லக்ஷ்மிக்கு உண்டான கோலம். அது போடணும் வெள்ளிக்கிழமையில் கட்டாயம். இதை சொல்லி இந்த 209வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.